ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs பங்களாதேஷ் 2020 சீரிஸ் நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படி முடிஞ்சது நமக்கு நல்லாவே தெரியும் ரிசல்ட்டு. ஸோ 2020 மேட்ச்சில் இந்தியா வந்து 2-0 அப்படிங்கிற மாதிரி லீடில் இருக்காங்க. தேர்ட் 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டாஸ் போட்டிருக்காங்க. டாஸ் போட்டில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா சூஸ் பண்ணியிருக்கிறது பேட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ணுறதுனால ஹை ஸ்கோரை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமும் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ணாங்க. ஸோ பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணாங்க. அதனால் இந்தியா வந்து நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. ரிங்கு சிங்கும் ரந்தீஷ் ரெட்டியும் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. வந்து யார் பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஹர்ஷதீப் வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இந்தியா டீமில் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. கண்டிப்பாக வந்து பங்களாதேஷ் வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து அடிக்கிறதுக்காக விட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக போராடுவாங்க. ஏன்னா பங்களாதேஷ் கண்டிப்பாக வந்து ஒரு மேட்சாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு தாட் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. அதனால வந்து அதை நினச்சி தான் அவங்க வந்து பிளேயில் வந்து இறங்குவாங்க. கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கிறதுல எந்த வித சந்தேகமே இல்லை. இந்தியாவும் கண்டிப்பாக க்ளீன் ஸ்வீப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முனைப்போடு தான் விளையாடுவாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ டஃப்பான மேட்ச் இருக்கும். நல்ல ஒரு மேட்சை வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச். இந்தியா vs பங்களாதேஷ் தேர்ட் 2020 கண்டிப்பாக வந்து கப்பை தூக்குறதுக்காக 3-0 அப்படிங்கிற கொண்டு வர நிலமையில். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஏதாவது அடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி இன்னொருத்தர் யாராவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஷைன் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.